ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா கேரளா ஸ்டைல் வெஜிடபிள் சால்னா செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்குமே அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சால்னாக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, 3 உருளைக்கிழங்கு, 1 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் புதினா தழை. தேங்காய் மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு துண்டு தேங்காய், 2-3 முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம், மல்லித்தழை, புதினா தழை, இதெல்லாமே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். கேரளா ஸ்டைல் ரெசிபீஸ் எல்லாத்துக்குமே கோகோனட் மசாலா இந்த மாதிரி அரைச்சி நம்ம சேர்த்தும் போது நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் குக்கர் எடுத்து வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா 2ஆக டிவைட் பண்ணி போட்டுடலாம். அப்புறம் ஆனியன் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா வதக்கலாம். ஆனியன் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், கறி மசாலா, இதெல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்தனையும் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கோகோனட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை, புதினா தழை போட்டு நம்மளுக்கு தேவையான சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டுக்கணும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி உருளைக்கிழங்கும் பட்டாணியும் உடஞ்சிற அளவுக்கு நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டோம். நம்மளுக்கு கேரளா ஸ்டைல் சால்னா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.